இந்த கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கணும்னு தெரியும். பட் படிச்சா அதெல்லாம் ரியல் டைம்ல எங்க எப்படி எதை அப்ளை பண்றாங்கன்றது கன்ஃபியூஷன்ல நிறைய பேர் இங்க சுத்திட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஹூப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இன்டர்நெட்ல நிறைய பேர் போட்டிருந்தாலும் அதை ரியல் டைம்ல எப்படி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு எந்த இடத்துல ஃபிட் பண்றோம், எப்படி பண்றோம் அப்படின்ற கிளாரிட்டி இங்க நிறைய பேருக்கு இல்ல. தட்ஸ் வை ஐ அம் இன்ட்ரோடியூசிங் திஸ் மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் ஹூப்ஸ் இன் பைத்தன் இந்த பர்டிகுலர் சேனல்ல. அண்ட் இன்னைக்கு நாளைக்கு வந்து இந்த 2 எபிசோட் வரப்போது. நான் நேத்தே அதனுடைய அஜெண்டா உங்களுக்கு வந்து நான் ரிவீல் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலுடைய கோலே மேக் ஏ சிம்பிளிஃபைடு தான். அந்த ஏல நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப்ஸ்ல உள்ள இருக்கு. அதுல ஒன்னு இன்கிரீடியன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹூப்ஸ். இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஏ ப்ராடக்ட்டை பில்ட் பண்றதுக்கு. பட் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி பில்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் இந்த பர்டிகுலர் மாஸ்டர் கிளாஸ்ல டீச் பண்ண போறேன். ஸோ அதனால நம்ம சேனலுக்கு இப்பதான் வரீங்க அப்படின்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு 6:30 PM வரும். அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே 9 PM வந்து சேரும். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க, வித்தவுட் எனி டிலே நம்ம மாஸ்டர் கிளாஸ்க்குள்ள போகலாம். வெல்கம் டு திஸ் ஹூப்ஸ் மாஸ்டர் கிளாஸ். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இங்க முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா ஹூப்ஸ் படிக்கணும்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதை ரியல் டைம்ல எங்க எப்படி அப்ளை பண்றாங்கன்ற விஷயம் வந்து இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு டீச் பண்ண போறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மாஸ்டர் கிளாஸ் வந்து நான் 2 எபிசோட பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எபிசோட்ல 3 பார்ட்டா இந்த ஃபுல் வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் இது. பட் அது ரியல் டைம்ல எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ரிசர்ச் பண்ணி உள்ளறையே நம்ம டீம்டே சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்ல உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறது மூலியமா உங்களுக்கு உண்டான கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். பட் இதை பார்க்கும்போது இப்படி அப்ரோச் பண்ணுங்க. ஸ்டெப் 1 I do you see. ஸ்டெப் 2 I do you do. ஸ்டெப் 3 you do I see. அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்கிட்ட சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல போங்க. ஃபர்ஸ்ட் நான் பண்றேன், நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ரொம்ப குழம்பிடும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க எப்படி இப்படிலாம் போக போகுது அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து மாஸ்டர் கிளாஸ் இன்னைக்கோட எபிசோட 3 பார்ட்டா நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா how to create our own மாடியூல் அண்ட் இம்போர்ட் இட் லைக் பாண்டாஸ் லைப்ரரி. விஷயம் என்னன்னா நீங்க வந்து பாண்டாஸ் இம்போர்ட் பாண்டாஸ் as PD அப்படின்னு யூஸ் பண்ணி pd.tab பட்டன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்க லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல வருது இல்லையா? அந்த மாதிரி பாண்டாஸ் மாதிரி நம்ம எப்படி நம்மளுடைய ஓன் லைப்ரரியை உருவாக்குறது, நம்மளுடைய ஓன் மாடியூலை உருவாக்குறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். அது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அந்த ஹூப்ஸுக்கும் ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. அதை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். பர்பஸ் ஆஃப் ஹூப்ஸ் என்ன அப்படின்றது. இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் how to create class and object in inheritance and its real time purpose. இதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஜூபிட்டர் நோட்புக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். VS கோட் ஸ்டுடியோலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2த்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி கம்பேர் பண்ண போறோம். ஸோ இதுதான் இன்னைக்கூட பிளானா இருக்க போது. ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது how to create our own module and import it like pandas அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். ரைட், நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு வந்து பேக்கேஜ் நம்ம வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு ஜூபிட்டர் நோட் புக்ல எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு புது ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர். இந்த ஜூபிட்டர் நோட் புக்லாம் நீங்க இந்த பிளேலிஸ்ட்ல படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து என்ன பண்றேன்னா ஜான் லைப்ரரிஸ் அப்படின்னு மாதிரி, இல்லாட்டினா ஜான்ஸ் பேக்கேஜஸ் அப்படின்னு ஜான் லைப்ரரிஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல நியூ கிளிக் பண்ணுறேன். பைத்தனை ஃபைலை நான் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் நிறைய மேத் ஃபங்க்ஷன்ஸில் எழுத போகிறேன். அப்படின்னு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கிறேன். அடிஷன் அப்படின்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பர் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் AB இங்கே வந்து ஒரு டெர்மினாலஜி அலர்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேன். இங்கேயே ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பீன் கிளிக் பண்ணி இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஆல்ரெடி நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது நல்லா பாருங்க, பேராமீட்டர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த பேராமீட்டர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது விஷயம் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். while creating the function you create parameters. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்றதெல்லாம் நம்ம வந்து இந்த டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது நான் இப்போ 2 பேராமீட்டர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ரிட்டர்ன் A plus B. ரிட்டர்னுக்கும் பிரிண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அதையுமே இங்கே கிளிக் பண்ணிடுறேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிட்டர்ன் அண்ட் பிரிண்ட். ரிட்டர்ன் impacts the original data when the function is called.
print வந்து it won't impact the original data but just prints. இது வந்து உங்களுக்கு இப்போ புரியாது, இது வந்து நல்லா ஒரு மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. நான் திருப்பி இதுக்கு நான் வந்து ரீவிசிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐ டூ யூசி. இப்போ நான் இங்கே ரிட்டர்ன் ஏன் கொடுக்குறேன்றதை நான் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி அடிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஏ பி, நீங்கள் அந்த எக்ஸ் ஒய் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா a மைனஸ் பி அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணணும். இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். மேபி மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி, மல்டிப்ளை அப்படின்ற மாதிரி போடுறேன். ஏ மேபி எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற மாதிரி எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே ஏபி எப்படி வேணால் வச்சுக்கலாம். இங்கே வந்து ரிட்டர்ன் எக்ஸ் இங்கே, பட் இங்கே என்ன போடுறீங்களோ அதுதான் இங்கேயும் போடணும். ஓகேவா? மல்டிப்ளைட் பை ஒய் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நான் எத்தனை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன்? ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். 3 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் திருப்பி அடிஷன் இப்படி மாதிரி கால் பண்ணனா இது எல்லாமே வந்துடும். அடிஷன் எல்லாமே உள்ளரையே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடிஷன் நான் கிளிக் பண்ணா உள்ளர வந்து ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணனா இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்குள்ளே இந்த ஜூபிட்டர் நோட்புக்குள்ளே நான் எழுதிருக்கிறதுனால எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. வாட் இஃப் நான் இதில் இந்த பர்டிகுலர் நோட்புக்கில் நான் இந்த மாதிரி எவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னால் வந்து எவ்வளோ ஃபங்க்ஷன் வேணால் நிறைய ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு 50 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி, இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமாவே நான் இந்த ஜூபிட்டர் நோட்புக்கை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்றது இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து டூப்ளிகேட் ஆகும் இல்லை, ஃபைன், இங்கே எரர் கிடைக்கும் பிகாஸ் நான் எதுவும் பாஸ் பண்ணலை அப்படின்றதுனால. இப்போது இந்த மாதிரி ஒரு ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒன்லி ஐ ஹேவ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த நோட்புக்குள்ளே கால் பண்ணலாம், இல்லாட்டினா வெளியில் கால் பண்ணலாம். பாண்டாஸ் அப்படின்றது இது வந்து ஜஸ்ட் ஒரு பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி, பாண்டாஸ் இது வந்து மேத் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் நான் வந்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு நேம் வைக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் இப்போ தான் வந்து போடலாம். திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் மாடியூல்ஸ். இஸ் மாடியூல் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஜூபிட்டர் நோட்புக்காகவே இங்கே வந்து இருக்கக்கூடாது. இப்போது நான் இன்னொரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பைத்தன் 3 வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலில் வந்து நான் அந்த முன்னாடி எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போது இம்போர்ட் இந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் அண்டர்ஸ்கோர் மேத்தா. அப்போது பாண்டாஸ் அண்டர்ஸ்கோர் மேத் இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நோ மாடுலஸ் பாண்டாஸ் டாட் மேத் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். பட் ஆனால் ஆக்சுவலாக இதை பண்ணலாம். இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல் எல்லாமே நீங்கள் வந்து ஃபைல் இங்கே போயிட்டு உங்களுடைய ஜூபிட்டர் நோட்புக்கில் டவுன்லோட .py ஃபைல் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? .py ஃபைல் பைத்தன் ஃபைல் அதுதான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா இங்கே சேவ் எக்ஸ்போர்ட் நோட்புக்கஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்கிரிப்ட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஓப்பன் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய டவுன்லோட்ஸில் போய் பார்க்குறேன். என்னுடைய டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டாஸ் டாட் மேத்ன்னு இருக்குது. இதை வந்து என்னுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே வச்சுக்கிறேன். சூப்ஸ்குள்ளே நான் வந்து ஜான் லைப்ரரிஸ்குள்ளே இந்த இடத்துல வந்து நான் கண்ட்ரோல் V போடுறேன். பாண்டாஸ் டாட் மேத்னு இப்போ வந்து ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ பாண்டாஸ் டாட் மேத் இப்போ நான் வந்து சேம் ஃபைல் இம்போர்ட் பாண்டாஸ் இங்கே இருக்குதான்னு பார்த்துக்கலாம் ஒரு டைம். பாண்டாஸ் கரெக்டாக வச்சுட்டேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். .py ஃபைல் வேணும். பாண்டாஸ் .py ஃபைல் வந்து இருக்குது. இதுதான் அந்த ஃபைல் ஆக்சுவலாக இருக்குது. நோ இஷ்யூஸ். நீங்கள் இந்த மார்க்டவுன் செல்லில் போட்டது எல்லாமே கமெண்ட் லைனில் போயிடும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் ஃபைல். முன்னாடி நான் பண்ணும்போது வரல பாண்டாஸ் மாடியூல் ஆஸ் PD இப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஓகே மிஸ்ஸிங் 2 பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து நான் இது வந்து இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணலான்னா பாண்டாஸ் டாட் மேப்பில் ஓப்பன் பண்ணி இந்த லைனை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அது இருக்கிறனால நம்மளுக்கு வந்து எரர். ஜஸ்ட் கீப் ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? கண்ட்ரோல் S கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். இப்போ திருப்பி இதில் வரேன். இதில் வரேன். இப்போ வந்து PDMன்னு போட்டுக்கலாம். PDனா அதுக்கு யூஸ்வலாக கொடுப்போம்ல. இப்போது PDM டாட் டேப் பட்டன் அடிஷன் மல்டிப்ளை சப்ராக்ஷன் இது 3 தான் நம்ம கிரியேட் பண்ணோம். நான் வந்து இந்த 3 தான் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். இப்போ 50 ஃபங்க்ஷன்ஸ் இருந்திருந்தாலும் அந்த 50 ஃபங்க்ஷனுமே இங்கே வந்து ரிப்பீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் எப்படி சேம் ப்ராசஸ் இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ்
பிடி அப்படின்னு போட்டு எப்படி பிடி டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணால் இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ்லாம் வருதோ அதே மாதிரி தான் எப்படி நம்மளுடைய ஓன் மாடியூலை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு டீச் பண்ண வேண்டியது நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைலில் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணி வச்சிடுறீங்க. டிஃபைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே வந்து ஃபியூச்சரில் வாங்க போறீங்க அப்படின்றது இங்கே தெரிஞ்சிடணும். அது அத்தனை பேராமீட்டர்ஸ் இங்கே வாங்கி வச்சுக்கிறீங்க. ஸோ வென் யூஆர் ஆக்சுவலி இது ஒரு ஃபைலில் மட்டும் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா .py ஃபைலை மாற்றிங்கன்னா திஸ் இஸ் அ மாடியூல் ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மாடியூல் ஃபைலை இஃப் யூ இது வந்து உங்களோட கரண்ட் இதில் தான் உங்களோட பெரிய ஸ்கிரிப்டிங் எல்லாமே பண்ண போறீங்க. அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணி எல்லா ஆப்ரேஷன்ஸும் இதில் தான் பண்ண போறீங்க அப்படின்றதுனால இம்போர்ட் அந்த பர்டிகுலர் ஃபைல் நேமை வச்சு ஆஸ் ஏதாச்சும் ஒரு ஏலியஸ் நேம் கொடுத்துட்டு வந்துடும். இப்போ நான் வந்து பாண்டாஸ் வேணாம். இப்போ இதுக்குள்ள அந்த 3 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, pdm டாட் டேப் பட்டன் இதில் மல்டிப்ளைலாம் வந்து ஒரு நம்பர் 7 மட்டும் கொடுத்தனா ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா அங்கே வந்து 2 பேராமீட்டர்ஸ் அங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா மிஸ்ஸிங் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஏப்பா நீ ஒரு ஆர்குமெண்ட் தான் சப்ளை பண்ணியிருக்கேன், இன்னொரு ஆர்குமெண்ட் பண்ணாதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ 56 நான் ஆல்ரெடி ஷிஃப்ட் டேப் கொடுத்து pdm அடிஷன் ஆர் மல்டிபிள் சப்ராக்ஷன் கொடுத்து ஃபங்க்ஷனாக இருந்து அந்த மாதிரி பண்ணி ஷிஃப்ட் டேப் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பார்த்தீங்கன்னா பாருங்க 2 இருக்கு அப்படின்றது அழகாக தெரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் மாடியூல் by having one particular file with list of functions. நீங்க எவ்வளவு வேணா அதில் எழுதிக்கலாம். அது அந்த பர்டிகுலர் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் மட்டுமே தான் இருக்கும். எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதே மாதிரி தான், இது அப்படியே ஒரு பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி மாடியூல்ன்றதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் இருக்காது. என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாஸ்க் பண்ணணுன்றதை அங்கே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம எக்ஸல் ஃபைல லோட் பண்ணணும் அப்படின்றதுனால ஓகே இந்த மாடியூல் இந்த பர்டிகுலர் பர்பஸை சேவ் பண்ணுது அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துக்கு வந்து அதை இம்போர்ட் பண்ணி அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது தான் இந்த செஷனாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு பாண்டாஸ் மேத் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சும்மா ஜஸ்ட் எப்படி கிரியேட் இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஃபங்க்ஷன் மாதிரி நான் ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலுக்கு போயிட்டு அந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணி எப்படி கால் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து இந்த வீடியோ நான் 3 பார்ட்டை டிவைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஹவு டு கிரியேட் அவர் ஓன் மாடியூல் லைக் பாண்டாஸ் and export it and use it for our own purposes. இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். கிரியேட்டிங் மாடியூல்ஸ் வர்சஸ் பர்பஸ் ஆஃப் ஊப்ஸ் இது வந்து என்ன, ஏன் வந்து அப்படி நான் கேட்டிருக்கேன்னா, இப்போ நான் மாடியூல்ஸ் அது வந்து நான் கிரியேட் பண்ணும்போது எல்லா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் அதுலேயே எழுதிக்கிட்டேன். இப்போ அதுலேயே எழுதிக்கிட்டு இப்போ நான் இன்னொரு ஃபைலில் ஜஸ்ட் நான் இதை மட்டும் கால் பண்ணுறேன், நான் வந்து கோட் ரீயூசபிலிட்டிலாம் இங்கேயே பண்ணிக்க முடியுது அப்படின்னா பிகாஸ் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும் பண்ணால் போதும் இல்லையா. அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன் நேம்ஸ் மட்டும் எனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா நான் டேட்டா சப்ளை பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதுக்குள்ளே நான் வரணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து நான் நிறைய டைம் இந்த ஊப்ஸை வந்து டீச் பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொரு டைமும் டீச் பண்ணும்போது புதுசாக எனக்கு வந்து ஒரு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. மேபி நீங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் ஒரு புது சில கேள்விகள் வரலாம். நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நானே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இல்லைனா மற்ற நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஹெல்ப் ஈச் அதர் டு லேர்ன் பை யுவர் செல்ஃப். இதர் கம்யூனிட்டியை கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஊப்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட், ரொம்ப ரியல் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து வருது. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து எனக்கு இந்த தடவை இப்படி ஒரு கொஷின் வந்திருக்கு. என்னால் மாடியூல்ஸ் எல்லாமே இங்கேயே எல்லாமே கோடை ஃபுல்லாகவே எழுதிடுறோம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதிடுறோம். எதுக்காக ஆக்சுவலாக நான் வந்து ஊப்ஸ்ன்றதை படிக்கணும், எதுக்காக ஊப்ஸ்ன்னு சொன்னாலும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது எதுக்காக நான் ஆக்சுவலாக வரணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருக்கேன், எப்படி மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதுக்கும் இதில் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அதனால தான் நம்ம ஊப்ஸ்குள்ள போகிறோம். இப்போ அந்த லிமிடேஷன் என்ன அப்படின்றத நம்ம இங்கே வந்து இந்த செகண்ட் இதில் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட்டில் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால இமீடியட்டாக பாருங்க இந்த ஸ்கிரிப்ட். நான் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ஒரு கொஷின். I want to reuse the same function for team members and managers, but they have small differences. How do I do that? Both team members and managers should be able to log in. அதாவது இப்போ நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் கம்பெனியில் மேனேஜர்ஸ் இருக்காங்க, டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ மேனேஜர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எனேபிளாக இருக்கும், அதே மாதிரி டீம் மெம்பர்ஸ்க்கும் எனேபிளாக இருக்கும். பட் மேனேஜர்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கு ஒரு சில விஷயம் இருக்கிறது டீம் மெம்பருக்கு இருக்காது. which means both of them இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு 80% ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் சேம் தான், ஒரு 20% தான் டிஃபர் ஆக போகுது. இப்போ அப்படின்னா மேனேஜர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். அதே மாதிரி
யாரு டீம் மெம்பர்ஸ்க்கும் எல்லா ஃபங்க்ஷன் அப்போ ஒவ்வொரு டைம் எழுதணுமான்னு கேட்டால் அதுதான் வந்து எப்படி பண்ண போகிறோம், அப்படி எப்படி இந்த ஊப்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண போகிறோன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், இப்போவே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் பாருங்கள், வித்தவுட் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே வந்து ஒரு டேட்டா வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜான், இந்த ஜான்ன்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மெம்பர். நாசர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேனேஜர். இப்போ இது இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜான் அப்படின்றதுக்கு ஜானுக்குள்ளேயும் நாசருக்குள்ளேயும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன், ஜான் அப்படின்றது கால் பண்ணுறேன். வியூ டாஸ்க், ஜான் வந்து டாஸ்க் வியூ பண்ணுறாரு, டாஸ்க் சப்மிட் பண்ணுறாரு, அசைன் டாஸ்க் வந்து அசைன் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆலிஸ் இல்லை, இது வந்து நாசர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை வந்து லாகின் பண்ணுறாங்க, நாசர் வந்து வியூ டாஸ்க் பண்ணுற அசைன் பண்ணுறாரு. இப்போ இந்த கோடை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஜான் ஹஸ் லாக்ட் இன், ஜான் கேன் வியூ அசைன் டாஸ்க், ஜான் ஹஸ் சப்மிட்டட் த டாஸ்க், ஒன்லி மேனேஜர்ஸ் கேன் அசைன் த டாஸ்க். ஏன் அப்படின்னா நான் இங்கே பாருங்க, இங்கே வந்து அசைன் டாஸ்க்னு கொடுத்துருக்கேன். இந்த அசைன் டாஸ்க்னு கொடுத்ததுக்கப்புறம் ஜான் வந்து யாரு, ஜான் வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து எடுத்துக்கோங்க. கோடுக்குள்ளே போகும்போது இந்த அசைன் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. அப்போ இந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான், இந்த ஜானுடைய ரோல் வந்து மேனேஜரா, ஜானுடைய ரோல் வந்து டீம் மெம்பர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, மேனேஜர் டீம் மெம்பர்னா ஒன்லி மேனேஜர்ஸ் கேன் அசைன் த டாஸ்க். அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன், வித்தவுட் ஊப் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா நம்ம அதில் தானே நம்ம முன்னாடி பண்ண அந்த மாடியூல்ஸில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு ஃபைல் வச்சிருந்தோம். இப்போ இந்த 4 ஃபங்க்ஷனுமே வந்து நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் யாராக இருந்தாலும் லாகின் பண்ணுவாங்க, டாஸ்க்கை வந்து வியூ பண்ணுவாங்க, டாஸ்க்கை சப்மிட் பண்ணுவாங்க, அசைன் பண்ணி, இதெல்லாம் தான் 4 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் பண்ணி ஆகணும். அது எந்த பர்டிகுலர் யூஸராக இருந்தாலும் சரி. நீ மேனேஜர் டீம் மெம்பராக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள இது எக்ஸிக்யூட் ஆகும். மேனேஜராக இருந்து அப்படின்னா அசைன் டாஸ்க் பண்ணலாம். இதுதான் வந்து வித்தவுட் ஊப்ஸ். பட் இப்படி பண்ணுறதுனால என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரீயூசபிலிட்டி ஆஃப் லாஜிக். யூ கான் பண்டில் ஷேர்ட் பிஹேவியர்ஸ், விச் மீன்ஸ் இப்போ நான் அடுத்த கான்செப்ட் வந்து காமிக்கிறேன். இதுதான் நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கோட் டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சூப்பரான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஊப்ஸ் மூலியமா என்ன பண்ணிட்டேன்னு பாருங்களேன். டீம் மெம்பருக்குன்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன், மேனேஜருக்குன்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேருக்கும் அந்த 80% ஆஃப் விஷயம் சேம்னு சொன்னேன் இல்லையா? அது என்னதான் சேம்? இவங்க 2 பேரும் லாகின் பண்ண போறாங்க, டாஸ்க் வந்து வியூ பண்ண போறாங்க. இது வந்து சேம் தானே? அப்போ இதை மட்டும் சேமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிட்டேன். இண்டிவிஜுவலா இருக்கிறத இந்த பர்டிகுலர் கிளாஸ் நான் வந்து இன்ஹெரிட் பண்ணி டீம் மெம்பர் டீம் மெம்பர்ன்றவங்க இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து பண்ணுவாங்க, மேனேஜர்ன்றவங்க இந்த டாஸ்க் வந்து பண்ணுவாங்க, பிளஸ் இந்த எம்ப்ளாயி நோண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் கோடை நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கிளீனா இருக்கு, ஸ்ட்ரக்சரா இருக்கு, ஸ்கேலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோட் ரீயூசபிலிட்டி, இந்த மாதிரி நான் திருப்பி இந்த லாகின் வியூ டாஸ்க்ன்றதை நான் வந்து இதுக்குள்ள எழுத தேவையில்லை, மேனேஜ்குள்ள எழுத தேவையில்லை, முன்னாடி எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கோடை வந்து நான் ஜஸ்ட் இன்ஹெரிட் பண்றது மூலியமா திருப்பி அதே பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவதா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கோட் நல்லா ஆர்கனைஸ்டா இருக்கு. ஸோ நிறைய இப்போ இந்த 50 ஃபங்க்ஷன் அங்கே எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த 50 ஃபங்க்ஷனுமே இமேஜினா ரிப்பீட்டட் பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு டாஸ்க்கு. இப்போ வந்து மேனேஜர்ஸ்னா இந்த 50 ஃபங்க்ஷன்ல ஒரு 3 ஃபங்க்ஷனுக்கு தான் அவர் பண்ணுவார். அதை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணலன்னா எவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ டீம் மெம்பர்ஸ் இதில் ஒரு 4-5 விஷயம் தான் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல், ஒரு ஆர்கனைஸ்டே இல்லாமல் எந்த டாஸ்க் யார் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் பெருசாக இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 ஃபங்க்ஷனாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு 50 ஃபங்க்ஷன்ஸ் வருது, ஒரு 100 ஃபங்க்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லும் போது தான் பிரச்சனை. அதனால தான் பாண்டாஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் கிளாஸ் அப்படின்னு இருக்கும், மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்கும், அவங்க அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் கிளாஸ்ன்றதுக்குள்ளே எதுக்காக நம்ம வந்து வரோம் அப்படின்னா, இங்கே நான் திருப்பி வந்துடுறேன். இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, கிளாஸ்ன்றதுக்குள்ள நம்ம வந்து இப்போ எதுக்காக வரோம் அப்படின்னா, நான் கிளாஸ் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, கோடை வந்து நான் வந்து இப்போ இந்த கோடை ஒரு டைம் ஃபங்க்ஷன் எழுதிட்டு நான் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ரியல் வேர்ல்ட் அனாலஜி 2. ஐ வாண்ட் டு ஹைட் சென்சிட்டிவ் டேட்டா ஸோ அதர்ஸ் கான்ட் டைரக்ட்லி ஆக்சஸ் ஆர் சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விச் மீன்ஸ் நான் அந்த மாதிரி ஒரு வேரியபிள், அதாவது 1 2 3 4 அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நான் ஒரு டேட்டாக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை போட்டு அந்த பாஸ்வேர்டை எனக்கு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் வந்து வெளியில் கொடுத்துரும். டேட்டா வந்து செக்யூர்டாகவே இல்லை. பட் இதுதான் லிமிடேஷன் வந்து வித் ஃபங்க்ஷன் நோ ப்ரொடெக்ஷன். பட் இது வந்து நான் ஊப்ஸில் எழுதியிருக்கேன். ஊப்ஸில் ஒரு கோடு எழுதியிருக்கேன். ஊப்ஸில் கோடு எழுதி நான் இங்கே பாருங்க, அந்த பாஸ்வேர்டு கொடுப்பா அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து கேட்குறேன். செக்யூர் பாஸ்வேர்டுன்ற மாதிரி இங்கே போட்டிருக்கேன். இந்த 1 2 3 4 அப்படின்றது கண்டிப்பாக இந்த அட்டம் கோடெல்லாம் போகும், இந்த பாஸ்வேர்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். நான் வந்து வெளியில் வந்து எனக்கு பாஸ்வேர்டு வேணும்னு கேட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
ட்ரூன்றது பாஸ்வேர்டு இருக்கா, இந்த பாஸ்வேர்டு கரெக்டா, ஏன்னா வெளியிலேருந்து ஒருத்தர் யூசர் என்டர் பண்ணுவார் இல்லையா, அது பின்னா டேட்டா பேஸில் ஹிட் ஆகும். கரெக்ட், எனக்கு வந்து அந்த கடைசியில் அந்த பாஸ்வேர்டு எனக்கு வெளியில் காமின்னு போய் பேங்க்ல ஏடிஎம் போட்டு காமிச்சு காமிக்குமா, டேட்டாவை நீங்கள் ரிட்ரை பண்ண பார்க்குறீங்க, பட் அது காமிக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து பிரிண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி போடுறேன். இல்லை செக்யூர்டு, இது வந்து அந்த மாதிரிலாம் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அதனால தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து ஊப்ஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த ஊனா என்கேப்சுலேஷன், பிரைவசி அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும். இந்த ஊப்ஸ் அப்படின்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தி, கோட் ரீயூசபிலிட்டி நல்லா பண்ணிக்கலாம், கோடு வந்து அழகாக க்ளீனாக இருக்கும், நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஊப்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கு. மோர் பெனிஃபிட்ஸ் நாங்கள் எழுதியிருக்கேன் பாருங்களேன். டேட்டா பிளஸ் லாஜிக், ஃபங்க்ஷன் ஒன்லி மாடியூல்ஸில் வந்து எல்லாமே செப்பரேட்டடாக இருக்கும், பட் இங்கே வந்து கம்பைன் பண்ணி வச்சுக்கலாம். கோட் ரீயூஸ் வந்து அங்கே லிமிட்டட் தான். இங்கே வந்து ஹை வியா இன்ஹெரிட்டன்ஸ், மேலே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கூட அழகாக இங்கே இன்ஹெரிட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சான்றது எனக்கு சொல்லுங்கள். நார்மலாக ஃபங்க்ஷன் ஒன்லி மாடியூல்ஸில் இருக்கக்கூடிய என்னோட லிமிடேஷன்லாம் என்னன்றதை நான் ஒரு சில சொல்லியிருக்கேன். செக்யூர்டாக இருக்காது, அதே மாதிரி கோட் ரீயூசபிலிட்டி இல்லை, க்ளீனாக இருக்காது, நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் 1 by 1 எடுக்கணும். மேலே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிருந்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபங்க்ஷனில் அதே ஃபங்க்ஷன் திருப்பி வேணும் அப்படின்னா திருப்பி அங்கே இருக்கிறத காப்பி பண்ணி இங்கே போடணும். அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமே. அதனால தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து வேண்டாம். நான் வந்து அந்த புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் 80% ஆஃப் மேலே என்ன எழுதிருக்கணும் அதுவே எனக்கு கீழே வேணுன்ற பட்சத்துலாம் நான் வந்து ஊப்ஸ்ன்ற கான்செப்டை தான் நான் வந்து டேப் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஊப்ஸுக்கும் ஃபங்க்ஷன் ஒன்லி மாடியூல்ஸுக்கும். ஸோ இதுதான் இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஊப்ஸ்ன்ற அந்த பர்டிகுலர் கான்செப்ட்குள்ளே போய் அதை மாஸ்டர் பண்ணிக்கணும்ன்ற நீட். ஸோ இது வந்து புரிஞ்சிருச்சா அப்படின்றது எனக்கு இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சிருச்சா இல்லையா, அதான் கிளியர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். கிளியரா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ தேர்ட் ஃபேஸ் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் கூட நம்ம வந்து போகலாம். ரைட், இப்போ வந்து ஹவு டு கிரியேட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் இட்ஸ் ரியல் டைம் பர்பஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த விஎஸ் கோட் ஸ்டுடியோவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கூடிய எக்ஸாம்பிளை தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இதே எக்ஸாம்பிளை தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C, ஒரு நியூ நோட் புக் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் நியூ நோட் புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த யூஸ் கேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியம். ஸோ அதனால் இந்த மார்க் டவுன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு போட்டுறேன். இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டேட்டா கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஜான் அப்படின்றவர் ஒரு மேனேஜராக இருக்கிறார். ஓகேவா, ஸோ அந்த மேனேஜர். ஸோ இப்போ இங்கே வந்து 2 டேட்டா, இதான் வந்து என்னோட டேட்டா. ஜான் அப்படின்ற ஒரு பேரை கலெக்ட் பண்ணுறேன், என்னோட ரோலை கலெக்ட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் 2 டேகுக்கு வந்து அசோசியேட் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து நேம் காலன் ஜான், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரோல். ஸோ இப்படி வந்து நான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா கீ வேல்யூ பேர் இதை நான் டிக்ஷனரிக்குள்ளே எடுத்தாகணும். ஸோ அதனால் நான் டபுள் கோட் செஞ்சு கொடுக்குறேன். இங்கே நான் ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால எல்லாத்தையுமே டபுள் கோட் ஸ்ட்ரிங் எடுத்தாகணும். ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் டேட்டான்னு வச்சுக்கலாம். யூசர் டேட்டா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன். இந்த மாதிரி ஒரு யூசர் வந்தார் அப்படின்னா இவருடைய ரோலை வச்சு இன்னொரு ரோல் இருக்கும், அது வந்து பின்னாடி போட்டுக்கலாம். டீம் மெம்பராக இருந்தால் என்ன பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து வித்தவுட் ஊப்ஸ் அப்படி எழுதுறேன். சரி, அது வந்து என்ன காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றத பார்த்துருவோம், என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஐ வில் கால் ஃபங்க்ஷன்ஸ் டு பி கால்டு. என்னென்னலாம் இருக்கும், நான் வந்து லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவேன். லைக் ஹவு எக்ஸாக்ட்லி நீங்கள் இந்த லென் அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணுவீங்களா, லென் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணுவேன். அந்த மாதிரி இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியூ டாஸ்க்ஸ் அப்படின்னு இருக்குது. வியூ டாஸ்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து கால் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் டாஸ்க்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சப்மிட் டாஸ்க், எம்ப்ளாயி வந்து சப்மிட் டாஸ்க் பண்ணாலும் என்ன பண்ணுறது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசைன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அசைன் டாஸ்க். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நான் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த லாகின்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் லாகின் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து மேபி இந்த யூசர் டேட்டா வந்து எடுத்து கொடுப்போம். யூசர் டேட்டாவில் எடுத்து கொடுக்கலாம். யூசர் டேட்டாவில் கொடுத்து எல்லாமே யூசர் டேட்டாவை கொடுப்போம்.
இந்த டேட்டா, ஏன்னா இதுதான் டேட்டா ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் இந்த டேட்டா வந்து நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். அப்போ இதுக்குள்ளே வந்து 2 விஷயம் இருக்குது. இதுதான் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த பர்டிகுலர் பேருக்கு என்னன்னா இதுதான் வந்து ஆர்குமெண்ட், இது வந்து பேராமீட்டர் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆக்சுவலாக உள்ளர பாஸ் பண்ணி டேட்டா வந்து நான் ஃபங்க்ஷனை வந்து இப்படி தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் எப்படி நான் ரிட்டர்ன் பண்ண, இது ரெண்டுத்தையும் கேப்சர் பண்ணுற மாதிரி நான் ரிட்டர்ன் எழுதும். ஸோ அதனால் ரைட் அ ஃபங்க்ஷன், டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன், டிஃபைனிங் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபைனிங்னா டெஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கீபோர்ட் யூஸ் பண்ணணும். லாகின் அப்படின்ற மாதிரி போடுறேன். ஓகே, யூசர் டேட்டான்னு போட்டேன். இதில் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன் இப்போ ஒர்க் ஆகணும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C. இங்கே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுறேன். இது டெஃப் அப்படின்னு போட்டு இது ஒரு ஃபங்க்ஷன், யூசர் டேட்டா வருது. அதே மாதிரி இங்கே இதே மாதிரி டெஃப் காலம், டெஃப்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் காலம். இது எல்லாத்துலேயும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எரர் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ இங்கே ஒரு பாஸ் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஓகே, இது வந்து எரர் காமிக்காது, ஜஸ்ட் ஓகே ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். பாஸ் இஸ் ஆல்சோ கீவேர்ட். நீங்கள் கூட நிறைய ஸ்கிரிப்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எரர் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகுன்னு அர்த்தம். இப்போ இந்த பர்டிகுலர் லாகின் அப்படின்ற மாதிரி கால் பண்ணால் எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இப்போ கொடுத்துடலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட்னு போட்டு இப்போது இந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த நேம் கரெக்டாக இவர் தான் ஹேஸ் லாக்ட் இன் அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் நான் எஃப் அப்படின்ற மாதிரி இதில் எடுத்துக்கிறேன். இது பிளேஸ் ஹோல்டரில் டபுள் கோட்ஸில் வந்து போட்டு முடிச்சிடணும். இதுதான் அதனோட ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் அப்படின்றதுனால சிங்கிள் கோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்ட், ஏன்னா இது கரெக்டுக்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, வியூ டாஸ்க்ஸ்னால் அதே மாதிரி யார் வந்து டாஸ்க்கை வந்து வியூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். வியூ டாஸ்கில் எஃப்னு போட்டு இந்த யூசர் டேட்டா அதுதான். ஏன்னா இதே நீங்கள் வந்து யூசர் டேட்டான்னு கொடுக்கலாம், இங்கே யூசர்னு மாற்றிக்கலாம், எது வேணால் மாற்றிக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே இங்கே பாஸ் பண்ணக்கூடிய இது என்னது ஆர்குமெண்ட் இந்த பேராமீட்டரில் போய் உட்காருது. பேராமீட்டர் நேம் ஆர்குமெண்ட் நேம் சேமாக இருக்கணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே யூசர் அப்படின்ற மாதிரி போட்டால் கூட பிரச்சனை இல்லை. நான் இங்கே வந்து யூசர் டேட்டான்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த யூசர் டேட்டாவில் பிளேஸ் ஹோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க எப்படி எழுதுறேன் அப்படின்றது நான் திருப்பி கூட எழுதுறேன். ஃபஸ்ட்டு வந்து எஃப்னு போட்டுக்கிறேன். நான் அதான் வந்து பிரிண்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளேஸ் ஹோல்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த நேம் அப்படின்றது ட்ரிகர் ஆகணும். நேம் ஷுட் கெட் ட்ரிகர். சிங்கிள் கோட்ஸில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா எரர் வரும். இஸ் வியூவிங் த டாஸ்க். ஓகேவா? ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து இங்கேயே முடிச்சிடணும், ஏன்னா அந்த நேம் யாருன்றது தானே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஹோல்டர் தேவையில்லை. ஓகே, இப்போ யார் டாஸ்க்கு சப்மிட் பண்ண முடியும்? மேனேஜர் வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ டீம் மெம்பர் தான் பண்ணணும். அதனால் நான் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து போடுறேன். இஃப் அந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு மேனேஜராக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் என்ன இதே போட்டுடலாம். பிரிண்ட் எஃப் போட்டு பிளேஸ் ஹோல்டரில் போட்டு இந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த நேம் அவர் பேர் தானே ஹேஸ் சப்மிட்டட் த டாஸ்க் அப்படின்ற மாதிரி போடலாம். எல்ஸ்னால் என்ன பண்ணலாம்? எல்ஸ் வேறு யாராவது தானே பண்ணியிருப்பாங்க. யார் வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ண முடியாது? யார் வந்து டாஸ்க் சப்மிட் பண்ண முடியாது சொல்லிட்டோம். சப்மிட் பண்ண முடியாது சொல்லியிருக்கோம். நம்ம மேனேஜர் வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதனால் அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவர் இப்போ அப்படியே வந்துட்டார்னா சொல்லிடலாம் மேனேஜர்ஸ் இஃப் ரோல்ஸ் யார் சப்மிட் பண்ணணும்? இது வந்து டீம் மெம்பர் தானே சப்மிட் பண்ணணும். டீம் மெம்பர் நான் கிரியேட் பண்ணவே இல்லை. ஃபைன் பண்ணிக்கலாம். டீம் மெம்பர் ஃபியூச்சரில் நம்ம வந்து இப்படி தான் பாஸ் பண்ண பேராமீட்டரை. இஃப் ரோல் இஸ் ஈக்குவல் டு டீம் மெம்பர்னா டீம் மெம்பர் ஹஸ் சப்மிட்டட் த டாஸ்க். மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி போட்டலாம். இது அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேனேஜர்
மேனேஜர் ஹேஸ் அசைன் தானே, ஹேஸ் அசைன் த டாஸ்க் அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸ் வந்து இது எல்ஸ் இங்கே வந்து டீம் மெம்பர் காண்ட் அசைன் த டாஸ்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபங்க்ஷன். இப்போ நான் இதை வந்து கால் பண்ணுறேன். எல்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ printf போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணல பாருங்கள், இங்கே க்ளோஸ் பண்ணல, இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எந்த லைனில் செல் நம்பர் 17 எங்கே ஏற இருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே செல் நம்பர்லாம் ஆக்சுவலாக காமிக்க மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன்ன்றது. இட்ஸ் ஓகே ஃபைன், கரெக்டாக எல்ஸில் தான் காமிக்குது. எல்ஸ் ஓகே யூசர் டேட்டா நான் இங்கே க்ளோஸ் பண்ணல பாருங்கள், க்ளோஸ் பண்ணி இங்கே நான் தப்பு பண்ணிட்டேன். ஃபைன், இப்போ திருப்பியும் அன்இன்டென்ட் எரர். ஓகே, எங்கேயாச்சும் எரர் இருக்கான்னு பாருங்கள். கரெக்ட், அந்த ஸ்பேசிங் எரர் வந்து காமிக்குது. ஷிஃப்ட் என்டர். இப்போ பாருங்கள், ஜான் ஹேஸ் லாக்ட் இன். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இந்த லாகின் கரெக்டாக 4 ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன்றதுனால ஜான்ன்றது யார், மேனேஜர் அப்படின்றதுனால ஜான் ஃபஸ்ட் இதுக்குள்ளே போகுது. ஜான் ஹேஸ் லாக்டுன்ற மாதிரி வந்துருச்சு. ஜான் இஸ் வியூவிங் த டாஸ்க். ஜான் வந்து டீம் மெம்பராக கிடையாது, பட் இல்லைன்றதுனால மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் த டாஸ்க்னு போட்டிருக்கேன். அப்போது மேனேஜர்ஸ் நோ, ஓகே மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் த டாஸ்க். அப்போ ஜான்ன்றவர் மேனேஜர் தானே, அதனால தான் மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் த டாஸ்க்ன்றது இது வந்திருக்கு. கடைசி ஃபங்க்ஷனுக்கு பார்த்து நான் அசைன் த டாஸ்க். அப்போது ஜான் ஹேஸ் அசைன் த டாஸ்க் எல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இப்போ வந்து நான் வந்து இன்னொரு டேட்டா வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இன்னொரு யூசர் டேட்டாவில் இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல இன்னொரு பேர் நவீன் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த இடத்துல டீம் மெம்பர் அந்த மாதிரி போட்டோன்னா நவீன் ஹஸ் லாக்ட் இன் இஸ் வியூவிங் த டாஸ்க். நவீன் ஹஸ் சப்மிட்டட் த டாஸ்க் பிகாஸ் அவர் வந்து ஒரு டீம் மெம்பர் தான். டீம் மெம்பர்ஸ் காண்ட் அசைன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் என்ன நடக்குது, நல்லா என்ன கவனிங்க. நம்மளுடைய டீம் மெம்பரும் மேனேஜரும் நான் எழுதிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் ஆல்மோஸ்ட் 80% ஃபங்க்ஷன் சேம் தான். பட் 2 ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி மேனேஜர்ஸ் ஹிட் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து ஹிட் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து இது வந்து டீம் மெம்பர்ஸ் ஹிட் பண்ணணும், இது வந்து மேனேஜர்ஸ் ஹிட் பண்ணணும். ஸோ இப்போ பாரு, இப்போ நம்ம இப்போ சொல்லும் போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. பட் இதை வந்து நான் ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எழுதிட்டேன்னா, பார்த்ததுமே எனக்கு வந்து கோடு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஊப்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ 4 ஃபங்க்ஷனுக்கே பாருங்கள் எது எங்கே போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு 100 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டீம் மெம்பர்ஸும் மேனேஜர்ஸும் அந்த எழுதியிருக்கக்கூடியதில் அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து 2 பேருமே சேமாக தான் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. 20% தான் டிஃப்ரெண்ட்னா அது ப்ராப்பராக ஒரு கிளாஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி நீங்கள் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கணும், டீம் நம்பர்னு போட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கோடு மெயின்டெனபிலிட்டி, கோடு ரீயூசபிலிட்டி, கோடு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். அது மாதிரி இங்கே இந்த இருக்கக்கூடிய கிளாஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸை நான் அடுத்த ஃபங்க்ஷனில் இங்கே இன்ஹெரிட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்றது தான் நம்ம வந்து ஊப்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வரும். ஸோ இது ஆல்ரெடி நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சேம் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். சேம் எக்ஸாம்பிள் நான் அப்படியே நான் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரி, அப்போ இதை வந்து நவ் வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நவ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் the limitation of function module coding அப்படின்ற மாதிரி போட்டேன். ஓகேவா? now let's get to இப்போ வந்து நம்ம oops now இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து oops அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். with oops how we are able to solve this problem அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து டைம் ஷார்ட் ரொம்ப இது நேரம் அதிகம் போனதுனால நான் வந்து இதுலேருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள். சரி ஃபைன், நான் வந்து டைப் பண்ணி காமிச்சிடுறேன், நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வீடியோ வந்து நான் பிளான் பண்ணதை விட அதிகமாக லென்த்தியாக போகுது. பட் ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை டைப் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இதை ஜூபிட்டர் நோட் புக்கில் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் அங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது. பிகாஸ் நான் இந்த கோடிங் கான்செப்டை இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்ஹெரிடன்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுன்றது நான் விஷுவல் கோட் ஸ்டுடியோலையும் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி ஜூபிட்டர் நோட் புக்கில் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பட் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் வந்து பார்த்துடலாம். கிளாஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கிளாஸ் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்.
இந்த டேர்மை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளூ பிரிண்ட் தட் contains names and all the functions, that contains an objects, that contains attributes of a particular objects and its all functions. இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. இப்போ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். மவுஸ் இருக்குது, கீபோர்ட் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. இப்போ இதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா என்னென்னலாம் டிஃபைன் பண்ணுவீங்க? இந்த லேப்டாப், ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்ன்றது ஆப்ஜெக்ட் அப்படின்னா, லேப்டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 1000 லேப்டாப் இருக்குன்னு நினச்சிக்கோங்க, சரியா? இந்த லேப்டாப்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன, காமனாக என்னென்னலாம் இருக்கும்? லேப்டாப்புக்கு மேக் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேம் என்ன, ரோம் என்ன, அப்புறம் வேறு என்னென்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த லேப்டாப் அப்படின்ற மாதிரி, இது காமனான நேம் இல்லையா, எப்படின்ற மாதிரி போட்டுட்டு இதில் வந்து லேப்டாப்னுடைய மேக்கு ஈக்குவல் டு, அப்புறம் ரேம் என்ன, ரோம் என்ன, அப்புறம் வேறு என்னெல்லாம் எடுக்கலாம், ரேம், ரோம், அப்புறம் ஜிபியூ மாடல் என்ன, இந்த மாதிரி எத்தனையோ வந்து எடுக்கலாம். கரெக்டாக? இதெல்லாம் தான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு கிளாஸ்குள்ளே இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். அண்ட் இட்ஸ் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இதனுடைய இந்த லேப்டாப் ரன் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? லேப்டாப் ரன் டைம், அதாவது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இது கூட எழுதலாமா? டிஃபைன் அப்படின்ற மாதிரி போட்டு இப்படி எழுதலாம். இதுக்குள்ளார ஒரு சில பிரிண்ட் பாஸ் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம். ஓகே, கொஞ்சம் செல்ஸ்லாம் நான் கீழே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நல்லா தெரிஞ்சுக்கிறோன்னா இது வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான விஷயம். அதே மாதிரி வேறு என்னென்னலாம் இருக்கும் லேப்டாப் ரன் பண்ணுறதுக்கு? டெஃபின் போட்டுட்டு லேப்டாப்னுடைய ஸ்க்ரீன் ரன்னிங் டைம் ஏதாச்சும் வேறு எதாவது சொல்லலாம். ஜிபியூ, மேபி லேப்டாப் ரன் டைம் சொல்லலாம். லேப்டாப்னுடைய வேறு என்னென்னு சொல்லலாம். இந்த லைன்ஸில் அலைன்மெண்ட்ஸ்லாம் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லேப்டாப்னுடைய மற்ற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபுளாக ஏதாச்சும் ஒன்று, சரியா, மீனிங்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் தட் கண்டைன்ஸ் தி ஆட்ரிபியூட்ஸ், த காமன் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் இட்ஸ் காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அதனால தான் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிளாஸை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். மேக் இஸ் ஈக்குவல் டு எதுவுமே நான் போடலை. மேக் ஈக்குவல் டு என்ன வேணும் அப்படின்றது நான் வந்து பின்னாடி எழுதலாம், சரியா? இதை நான் வந்து எழுதுறேன். மேக் ஈக்குவல் டு இங்கே ஏதாச்சும் லேப்டாப்புடைய நேம் வந்து நான் இங்கே ஆக்சுவலாக பாஸ் பண்ணணும். பட் இப்போதைக்கு நீங்கள் என்ன வச்சுக்கோங்கன்னா ஒரு கிளாஸ் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் தட் கண்டெயின் இட்ஸ் ஓன் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் வந்து வேல்யூ ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி அசைன் பண்ணணும்? அந்த கிளாஸ்னுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பா. அப்போ லேப்டாப்னு போட்டுட்டு அந்த லேப்டாப்பினுடைய ஆப்ஜெக்ட் பேர் என்ன, அந்த லேப்டாப்புக்கு என்ன லேப்டாப் அப்படின்றது இங்கே இதுக்குள்ளே போட்டுடலாம். அந்த லேப்டாப்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லெனோவா, என்னோட லேப்டாப் பேர் வந்து லெனோவா E11 அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து ஒரு லேப்டாப். இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேரில் வச்சுக்கிறேன், லெனோவா லேப்டாப். ஓகேவா? இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து இன்னொரு லேப்டாப் வச்சுருப்பீங்க. லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏசூஸ் வச்சுருக்கலாம், ஏசூஸ் 5 இந்த மாதிரி ஒன்று இருக்கான்னு தெரியல, பட் சும்மா ஒரு நேம் வந்து நான் வந்து வைக்கிறேன், ஏசூஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, டபுள் கோட்ஸ் வந்து முடியல. இந்த மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக போகலாம். இது நான் எரர்லாம் நான் ஆக்சுவலாக நான் ரெடி பண்ணுறேன், பிகாஸ் இங்கேயே வந்து எரர் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்றதுனால. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் லேப்டாப் கிளாஸை வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க, இந்த கிளாஸை கால் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் போது ஒரே ஒரு வேல்யூ வருதா, மேக். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த லேப்டாப்னுடைய மேக் என்ன இதெல்லாமே இங்கே எழுதணும். ஓகேவா? இந்த மேக் என்ன, அடுத்து இந்த எல்லாமே இங்கே எழுதணும். இதெல்லாம் வந்து நான் இப்போ எழுதுறதுக்கு முன்னாடி இது எழுதுனா அது வேற ஒரு ப்ரோக்ராம், பட் இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் a class is nothing but, இதை நான் திருப்பி சொல்கிறேன், a blueprint that contains attributes of a particular object of a particular object, attributes of a particular objects, objectனு போட்டுறேன்.
ஆப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் ஆல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ அதான் நான் சொல்லிட்டேன், லேப்டாப்னு இருக்கக்கூடிய மொத்த ஆட்ரிபியூட்ஸுமே நான் இங்கே எழுதியிருக்கேன். அதேமாதிரி லேப்டாப் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொத்த ஃபங்க்ஷனுமே நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படின்னா அதுதான் வந்து கிளாஸ்குள்ளே இருக்கும். அந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் போட்டுக்கலாம், எத்தனை டிஃப்ரெண்ட் லேப்டாப்ஸ் வேணால் ஆப்ஜெக்ட் வேணால், இங்கே 6 லேப்டாப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் எழுதும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் பாஸ் பண்ணுறது மூலமா அந்த ஃபுல் கோடை வந்து நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மேல் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த கோடை அப்படியே நான் வந்து கிளாஸுங்கிற கான்செப்ட்ல எழுதும் போது எப்படி இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வியே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா VS கோட் ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி இருக்குது. சரியா, VS கோட் ஸ்டுடியோ இதை கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து இப்போ டவுன்லோட் பண்ண வேண்டாம், இதை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். சரி, அதை டவுன்லோட் பண்ணி என்னோட மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வரும். சரி, இதுதான் வந்து உங்களுடைய ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனில் ஒரு ஃபைல் இங்கே இருக்குது. அதை வந்து நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இதை நான் திருப்பி கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு போட்டு என்னுடைய டேட்டா வந்து என்னென்னா எம்ப்ளாயி அதான் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டேன்னா இது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அதுவே கிரியேட் பண்ணிடுச்சு. எதுவுமே எழுதலை, ஒரு டேப் பட்டன் கிளிக் பண்ணால் போதும் அதுவே ஆட்டோ கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு கிளாஸ்ன்னு போட்டோன்னா இப்போ இந்த எம்ப்ளாயின்ற கிளாஸை மேனேஜர் கிளாஸ் இன்கிரியேட் பண்ணுறது அதுவே எழுதிருச்சு. டாப் பட்டன் கிளிக் பண்ணுறேன், அதுவாகவே ஸ்கிரிப்ட்லாம் கொடுக்குது பாருங்க, ஜஸ்ட் அதுவாகவே கொடுக்குது. இப்போ டாப் என்டர் கொடுத்து கிளாஸ்ன்னு கொடுத்தா டெவலப்பர். இப்போ அதுவாகவே ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எடுத்து எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான், நோட் பண்ணிக்கோங்க, இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் கோட் ஸ்டுடியோக்குள்ளார ஒரு AI இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் GitHub Copilot. அதை வந்து நீங்கள் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி இங்கே வந்து GitHub Copilot அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் ஆக்சுவலாக இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து GitHub Copilot கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி நான் இங்கே வந்து GitHub Copilot வந்து எல்லாருமே இங்கே இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து பாருங்கள், யுவர் AI peer programmer, AI that helps you write code faster and smarter. இப்போ வந்து மேனுவலாக அந்த நாங்கள் கோட் எழுதிட்டு இருக்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இல்லை. இப்போ இந்த மாதிரி GitHub Copilotல வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து முடிச்சிடுறோம். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இனிட்டன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து எப்படிமோ என்னமோ எழுதுது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது, புரியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோட் கான்செப்டை வந்து ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்றது அர்த்தம். அதுக்காக தான் நான் வந்து டைம் எடுத்தாலும் நான் இப்போ இதெல்லாம் உட்காந்து மேனுவலாக கோட் போட்டிருக்கேன் கேட்டால் இல்லை, உங்களுக்காக நான் வந்து கோட் போடுறேன். பிகாஸ் எனக்கு வந்து அதை ஃபண்டமெண்டலேருந்து படிச்சிருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு அதுவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுதான் இதுதான் அப்படின்றதுல உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் இதில் உங்களுக்கு நான் சொல்லித்தரல. பிகாஸ் இது ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடுது. ஈஸியாக நீங்களும் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா இப்படி தான் பண்ணணும். பட் பேசிக்காக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த பிளானே டேட்டா சயின்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னா பிகினர்ஸ் லெவலுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்ன்றது தான் கோல். அதனால நான் உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஸ்கோரை சொல்லி கொடுத்துட்றேன். யாராட்டில் இந்த கோடிங்லாம் வேண்டாம், எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது வேண்டாம்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் நான் ஒரு 5 to 10 minutes எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட், இப்போ வந்து ஏன்னா இதில் வந்து கோடிங் ஆட்டோ கம்ப்ளீஷனில் எதுவுமே கிடையாது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த கான்செப்ட்லாம் வந்து நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன், இதில் வேண்டாம். இப்போது நான் முன்னாடி இங்கே எழுதியிருக்க இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமே நான் வந்து எப்படி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட்டு. இப்போது இந்த கொஷின் வந்து பாருங்களேன், எம்ப்ளாயி இருக்காரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருக்காரு. இவங்க 2 பேரும் காமனாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, 2 பேருமே லாகின் பண்ணணும், 2 பேருமே டாஸ்க் வந்து வியூ பண்ண போகிறாங்க. பட் டீம் மெம்பர் வந்து டாஸ்க்கு கொடுக்குறக்கு டாஸ்க்கு சப்மிட் பண்ணுவார், மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுவார். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேமாக தானே பண்ணுறாங்க. அப்போ இதை காப்பி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோட கிளாஸ் பேரை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். என்னோட கிளாஸ் பேர் வந்து எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபங்க்ஷன் வந்து காமனாக இருக்க போகுது. இந்த ஸ்பேஸிங்கில் பார்த்துக்கோங்க, இந்த ஒரு டாப் ஸ்பேஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு கிளாஸ். ரைட், இப்போது இது ஷிஃப்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் கால் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயி அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்கன்னா யார், நான் மேபி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேனேஜர் அப்படின்ற மாதிரி போடலாம், இல்லாட்டினா ஜான்னு போடுறேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுங்கள், ஜான் எம்ப்ளாயி ஜான் அப்படின்னு போட்டிங்கன்னா ஜான் இவர் வந்து மேனேஜராக என்னது எதுவுமே இங்கே நான் வந்து சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நான் அதுவும் சொல்கிறேன் ஃபஸ்ட், ஏன்னா இங்கே ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணல, கம்ப்ளீட் பண்ணல. பட் இப்போதைக்கு என்ன ஒரு மைண்ட் இருக்கணும்னா கிளாஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம், இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுறது வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட கிளாஸ் முடிஞ்சிச்சான்னு கேட்டால் இல்லை. இப்போ கிளாஸ் எம்ப்ளாயியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எம்ப்ளாய், எல்லாருமே எம்ப்ளாயிஸ் தானே, அதனால தான் எம்ப்ளாயின்ற பேர் வச்சுருக்கேன். மேனேஜர் எம்ப்ளாயி தான், டீம் மெம்பர் எம்ப்ளாயி தான். இவங்க 2 பேரும் இந்த விஷயத்தை லாகின் வியூ டாஸ்க் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நான் டீம் மெம்பரோட
டீம் மெம்பர் அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த டீம் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணார் வியூ டாஸ்க்கும் பண்ணுறதுனால இந்த கிளாஸை வந்து நாங்கள் இன்ஹெரிட் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்லுவோம். நான் இந்த எபிசோட்லேயே கிளாஸ் ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறேன். அதை இன்ஹெரிட் பண்ணுறோம். ஏன் இன்ஹெரிட் பண்ணுறோம்னா மேலே இருக்கக்கூடிய மொத்த ஃபங்க்ஷன்ஸுமே இதுக்கும் சொந்தமானது தான், இந்த கிளாஸுக்கும் சொந்தமானது தான். இது இல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணுவார், டீம் மெம்பர் என்ன பண்ணுறாரு, டீம் மெம்பர் வந்து சப்மிட் பண்ணுறாரு இல்லையா. அப்போது இதை வந்து காப்பி பண்ணலாம். இதை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து இஃப் டீம் மெம்பர் இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி டீம் மெம்பர்னா தான் உள்ளே வருது, எல்ஸும் தேவையில்லை. ஸோ இது வந்து கரெக்டாக இந்த அலைன்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் யார் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து மேனேஜர் இருக்காரு. ஸோ இதை காப்பி பண்ணுறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், கிளாஸ் மேனேஜர். இந்த மேனேஜருமே இந்த எம்ப்ளாயி வந்து உள்ள அட்ரிபியூட்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வேணுன்றதுனால இந்த கிளாஸ் மேனேஜரும் அந்த எம்ப்ளாயி கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுறாரு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே இந்த யூசர் இஃப் மேனேஜர் ஆல்ரெடி மேனேஜராக தான் உள்ளே வராங்க. ஸோ இது தேவையில்லை, இதுவுமே தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் போட்டு வச்சுக்கலாம். இங்கே ஒரு காலம் வேணும். சின்டாக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நான் அந்த டெஃபினேஷனே எடுத்துட்டேன். இந்த யூசர் இஃப் ஃபங்க்ஷன் வேணும். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் பேர், இந்த ஃபங்க்ஷன் அங்கே எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் நேம் வேணும். கிளாஸுக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும். அதனால நல்லா வச்சுக்கணும், அது தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே இது கிளாஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இது. ஓகே, இப்போ திருப்பியும் இன்னொரு தப்பு இருக்குது, நான் அது என்னன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சேஃப். ஓகே, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து எம்ப்ளாயி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன், ஜான் அப்படின்றது. ஓகே, இது வந்து என்னோட ஒரு ஆப்ஜெக்ட் ஜான் அப்படின்றது. இப்போது எம்ப்ளாயி இதை கால் பண்ணி நான் என்ன பண்ணுறது, நான் வந்து இவர் டீம் மெம்பராக என்னன்றதானே சொல்லணும். அப்போ இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். டீம் மெம்பருக்கு வந்து நான் வந்து ஜான் அப்படின்ற மாதிரி இதை பாஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து இதை வந்து ஜான் அப்படின்ற மாதிரி உள்ளே போகும், இதெல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கண்டிப்பாக எனக்கு ஒரு எரர் வரும். டீம் மெம்பர் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே வந்து என்னென்னா, இந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்ட் மாறிட்டே இருக்கும். ஜான் நான் இப்போ பாஸ் பண்ணுவேன், மேபி இன்னொரு டீம் மெம்பர் நான் பாஸ் பண்ணுவேன், எத்தனை டீம் மெம்பர் வேணால் நான் வந்து பாஸ் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ஒரே ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிவிட்டு எத்தனை டீம் மெம்பர்ஸ் வேணால் இருக்கலாம், எத்தனை மேனேஜர்ஸ் வேணால் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு லைனை மட்டும் பண்ணுறதுனால அது எல்லாத்தையுமே, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மீன்ஸ் இந்த கிளாஸ் ப்ளூ பிரிண்ட்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே. அப்படின்னா இந்த கோட் ரீயூசபிலிட்டின்னு அப்படி தான் சொல்ல போகிறோம். அப்போது இந்த ஆப்ஜெக்டை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த கிளாஸ்குள்ளே வரணும். அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ தான் முக்கியமான ஒரு சூப்பர் கிளாஸ் வந்து வரப்போகுது. சூப்பர் கிளாஸில் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் இனிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெஃப்னு போட்டு ஒரு டபுள் அண்டர்ஸ்கோர் வச்சு இனிட் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே இதை நான் வந்து லாஸ்ட்டில் இங்கே போட்டிருப்பேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாஸ் பண்ண போகிறீங்க, இங்கே வந்து இந்த நேம், இது வந்து ஒரு நேம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா, நேம் அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ண, அதுதான் நான் வந்து இங்கே எழுதியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கமா நேம் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பேன். அந்த செல்ஃபுக்கு நான் வந்து என்னன்றது வரேன். ஃபஸ்ட்டு நேம்னு போடுறேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த நேமை நீங்கள் வந்து எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறீங்க, நேம்னே வச்சுக்கலாம். இந்த நேம்னு சொல்லலாம். இப்போ இந்த நேமை தான் எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு நம்மளுக்கு தேவையில்லை. யூசர் டேட்டா இதெல்லாமே எதுவுமே தேவையில்லை. இங்கேயும் அந்த நேம் தான் வேணும், இங்கேயும் நேம் தான் வேணும், இங்கேயும் நேம் தான் வேணும், இங்கேயும் நேம் தான் வேணும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே நேம், யூசர் டேட்டான்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நேம், நேம், சாரி கிளாஸ் மேனேஜர் வந்து கிளாஸ் டீம் மெம்பர், இந்த எம்ப்ளாயி தானே எடுக்க போகிறாரு, தப்பாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். எம்ப்ளாயி, இந்த கிளாஸ் மேனேஜர் எம்ப்ளாயி கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுறாரு. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ண ஷிஃப்ட் என்டர், இதாகிடுச்சு. இப்போது ஒரே ஒரு லைனை மட்டும் நான் வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஃபார்வர்ட் / போட்டிங்கன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பண்ணுறேன். takes one positional arguments but 2 were given. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது employee.init takes one positional arguments but 2 were given அப்படின்னா இங்கே வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். நல்லா பார்க்கலாம். இந்த இடத்துல தான் சொல்லுது, லைன் 1லேயே வந்து இங்கேயே வந்து தப்பு பண்ணியிருக்கோம். takes 2 positional, நல்லா கவனிங்க, takes one positional arguments but 2 were given அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல போய் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இங்கே செல்ஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன்.
இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா இங்கே வந்து நான் முக்கியமான ஒரு கான்செப்ட் பற்றி பேச போகிறேன். இங்கே டீம் மெம்பர்னு ஒருத்தர் அடிச்சுக்கலாம், இன்னொருத்தர் வந்து மேனேஜர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாசர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நாசர் இஸ் அ மேனேஜர். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடுவோம். ஒரு கிளாஸ் இருக்கலாம், 2 கிளாஸ் இருக்கலாம், 3 கிளாஸ் இருக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 2 ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 3 எரர்லாம் நான் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டெப் நம்பர் 3 அந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸை வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அதாவது இந்த ஜான் டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணால் பார்த்தீங்களா, ஜானை வச்சு எனக்கு என்னென்னலாம் டாஸ்க் இருக்குது. இப்போ ஜான்ன்றவர் டீம் மெம்பருக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. லாகின் இருக்குது, வியூ டாஸ்க்ஸ் இருக்குது, சப்மிட் டாஸ்க்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே இனிட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கா, அசைன் டாஸ்க்ஸ் இருக்குது, லாகின் இருக்குது, நேம் இருக்குது, வியூ டாஸ்க் இருக்குது. எனக்கு ஜான்ன்றதுக்கு டீம் மெம்பராக இருக்கிறனால இந்த பாருங்கள் மேனேஜருடைய விஷயம்லாம் எதுவுமே வரல. இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜான்ன்றவர் இஸ் அ டீம் மெம்பர். ஓகே, அவருக்கு சப்மிட் டாஸ்க்ஸ் தான் வரணும், ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்கோம். இந்த டாஸ்க் வந்து வரக்கூடாது. ஒரு டைம் முன்னாடி நான் வந்து தப்பாக ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் நான் இன்ட்ரோட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தப்பாக நான் வச்சுருந்தேன் அசைன் பண்ணியிருக்கிறதுலாம், அதனால தான் இங்கே ப்ராப்ளம் வருது. ஸோ இதை நான் இன்னொரு டைம் எக்ஸிக்யூட் ஷிஃப்ட் என்டர், இது எரர் வரட்டும். ஜான் டாட் இது எக்ஸிக்யூட் ஆச்சா 1 ஃபைன். டேப் பட்டன் கொடுத்தா ஓகே, இது வந்து அசைனே ஆகலை அப்படின்றதுனால தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் லைன்லேயே எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த பர்டிகுலர் ஜான் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டு இங்கே வந்து உள்ளே வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுதான் இங்கே வந்து மெயின் பாயிண்ட்டு. இந்த ஜான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே போய் அசைன் ஆகணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த நிறைய ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களே, இந்த இனிட் அப்படின்ற கிளாஸ் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நான் வந்து ரெஃபர் பண்ணி அதனுடைய டேட்டாஸை நான் உள்ளே சப்ளை பண்ணுறேன். அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓகே இந்த இடத்துல ஒரு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்து கிளாஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து போடக்கூடாது. ஸோ அதனால் இதை இப்படி தான் கிளாஸ் அந்த நேம் மட்டும் போட்டால் வந்து போதும். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம வந்து செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டிங் வந்து நம்ம வந்து ஒரு டைம் மட்டும் வச்சா போதும். இப்படின்னு என்ன அர்த்தம்னா, செல்ஃப் இது வந்து இந்த ஜான் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்குது. இந்த பர்டிகுலர் நேமை நான் வாங்குறத கொண்டு போய் செல்ஃப் டாட் நேம் அப்படின்றதில் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இனிமேட்டு செல்ஃப் எல்லாமே இட் ரெஃபர்ஸ் டு தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் 1000 ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். பட் எந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக இந்த செல்ஃப் வந்து பண்ணணும். அதனால தான் இங்கே வந்து டெக்ஸ்ட் டு 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் ஃபார் கிவன் டு அந்த மாதிரி உங்களுக்கு எரர்லாம் வருது. ஸோ இப்போ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இந்த நேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே வச்சிருக்கீங்களோ, இந்த நேம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல எல்லாமே போய் செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு மாற்றணும். ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ செல்ஃப் இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் போயிட்டு செல்ஃப்னு மாற்றுங்க. ஓகே, எந்தெந்த இடத்துல இங்கே நேம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கீங்களோ இந்த இடத்துல வந்து செல்ஃப் டாட் நேம், ஏன்னா அதான் நேம் இல்லையா, வேரியபிள் நேமாக வச்சுருக்கீங்க, செல்ஃப் டாட் நேம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். போயிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டினுடைய நேமை வச்சு டாட், இப்போ என்னால் லாகின் பண்ணுமா, ஷிஃப்ட் என்டர் கொடுங்க. ஜான் ஹேஸ் லாகின் வந்துருச்சு. வேறு என்னென்னலாம் இருக்குது, வேறு ஜானோட ஃபங்க்ஷன் ஜான் டாட் சப்மிட் டாஸ்க்ஸ் இருக்கா, ஜான் டாஸ்க்கு சப்மிட் பண்ண முடியுமா, ஜானை சப்மிட் எடுத்த டாஸ்க். ஓகே, ஜான் டாட் வியூ டாஸ்க்ஸ் இருக்கா, ஜான் இஸ் வியூவிங் த டாஸ்க். ஸோ அதே மாதிரி நாசர் டாட் லாகின் பண்ண முடியும். நாசர்ன்றது இங்கே பண்ணிட்டேன்னா ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். நாசர் வந்து லாகின் பண்ணிக்கிறாரு. ஓகே, நாசர் ஹஸ் லாக்ட் இன். அதே மாதிரி நாசர் டாட் அவரால் அசைன் டாஸ்க், ஏன்னா அவர் தான் மேனேஜர். இப்போ புரியுது உங்களுக்கு. நாசருக்கு வந்து சப்மிட் டாஸ்க் கொடுக்கல, ஏன்னா நாசர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ கோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முன்னால் நீட்டாக அழகாக உங்களுக்கு வந்து ஆர்கனைஸாக இருக்குது எம்ப்ளாய்க்குள்ளே. இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையான அந்த கோடு வந்து இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே எல்லா கிளாஸஸுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எத்தனை கிளாஸ் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடு வேணும்னா திருப்பி அதே புது கிளாஸை கிரியேட் பண்ணி
இமேஜின் பண்ணி பாருங்க, எம்ப்ளாயின்றது ஒரு கிளாஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவீங்க, இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவீங்க, இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணி திருப்பியும், ஏன்னா இங்கே இருக்க எழுதிக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கே 80% ஆஃப் தேவை அப்படின்னா திருப்பியும் இதே கூட போய் எழுதணும் அவசியம் இல்லை. அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன், ப்ளஸ் ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், இதில் இருக்கிறது தான் வேணும். அப்போ ஏன்னா ஐடி கம்பெனிஸில் பாலிசிஸில் எழுதுவாங்க, ஸோ நிறையா ஹெச்ஆர் பாலிசிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் இருக்கும். அந்த பாலிசிஸில் எழுதும்போது ஒரு சில பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி ஏ, பாலிசி பி, இது பாலிசி சி. இந்த பாலிசி பி, பாலிசி சின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி ஏல மோஸ்ட்லி 80% என்ன எழுதிருக்கோ அது அங்கேயே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரீயூசபிலிட்டிக்காக தான் நம்ம வந்து இந்த வில் பி நாக்கிங் தி டோர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்றத கான்செப்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸாக போச்சா இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ரிட்டனுக்கும் பிரிண்ட்எஃப்க்கும் நான் வந்து ஒரு வித்தியாசம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதை நான் வந்து நான் அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட், நாளைக்கு வந்து நம்ம சேனல் எபிசோட் வராது, பிகாஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் இருக்குது. ஸோ அதனால் தட் இஸ் சம்திங் விச் அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. பட் அந்த எபிசோடை நான் வந்து அடுத்த வாரம் டியூஸ்டே வந்து நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? மண்டே வந்து அடுத்த வாரம் மண்டே வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நேற்று நீங்கள் எல்லாருமே நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, திருப்பியும் வந்து போய் பார்த்து எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுறதுக்கு பதிலாக மண்டே வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனாகவே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வாரம் டியூஸ்டே இதனுடைய பார்ட் 2 மாஸ்டர் கிளாஸ் பார்ட் 2 வரும். ஸோ அதனால் அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். Thursday Friday வந்து நம்ம போட்ட பிளான் படி நம்ம சூப்பராக பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இது இன்னைக்கு போட எபிசோடில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு மாடியூலை வந்து கிரியேட் பண்ணிக்கிறது, நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது, அதை எப்படி நம்மளோட சிஸ்டம்லேருந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது, பாண்டாஸ் மாதிரின்றது பார்த்தோம். எதுக்காக பர்டிகுலர்லி வி ஆர் கெட்டிங் இன்டு ஊப்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த ஊப்ஸ், இந்த கிளாஸஸ், ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்டை விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் கிரியேட் பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் இங்கே நம்ம வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் பண்ணும்போது, மேண்டில் பண்ணும்போது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பண்ணணும், எதெல்லாம் தப்பு பண்ணணும் அப்படின்றதுலாம் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் வி ஹவ் ஆக்சுவலி லேர்ன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் திருப்பியும் நீங்கள் உங்களோட சைட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது தான் இதனுடைய கோர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ வுட் டிசர்வ் லைக். அண்ட் வாட் இஸ் தட் சம்திங் யூ ஆர் டேக்கிங் அவே ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டீச்சிங் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். சரி, நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் யுவர் ஏ கோச் ஜான். லெட்ஸ் மேக் ஏ சிம்பிளிஃபைட். See you all in the next episode. Bye. Cheers.